ஹாய் கைஸ், போன வீடியோவில் நம்ம HTMLனா என்னன்ட்டு கிளியராக பார்த்தோம். அதோட ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் HTMLால் எப்படி பில்ட் பண்ண முடியும்ன்ட்டு பார்த்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதை ரெஸ்பான்சிவாக எப்படி பண்ணலான்ட்டு பார்க்க போகிறோம் வித் சிஎஸ்எஸோட. சிஎஸ்எஸ்னால் என்ன அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இனி ஒரு அடுத்தடுத்த வீடியோஸில் நல்லாவே நீங்கள் சிஎஸ்எஸ் கற்றுக்கலாம். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் ஒன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சிஎஸ்எஸ்னால் என்ன? சிஎஸ்எஸ்னால் கேஸ்கேடிங் ஸ்டைல் சீட்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டைல் பண்ணுறதுக்கு, HTML எலமெண்ட்டை ஸ்டைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, என்னென்ன பண்ணுறாங்கன்னா அந்த எலிமெண்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஃபாண்ட் சைஸு, பேக்ரவுண்டு, லே அவுட் எல்லாத்தையும். HTMLனால் வெறும் ஸ்ட்ரக்சர். நம்ம இங்கே பார்க்குறோம்ல, HTML ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ லிப்ஸ்டிக்னு இருக்குன்னா அதுக்கு ஒரு கலர் கொடுக்கணுன்னா அது கொடுக்குறதுக்கு தான் பேர் தான் சிஎஸ்எஸ். இதுலேயும் நம்ம பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸ்டைல் கலர் ஆல்ரைட். ஓகே, புரியுதா? இது கொடுக்குறதுக்கு பேர் தான் சிஎஸ்எஸ். அது எப்படி பண்ணிட்டு இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். மொத்தம் சிஎஸ்எஸில் 3 டைப்ஸ் இருக்குது. இதை ப்ளே பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, சிஎஸ்எஸில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இன்லைன் சிஎஸ்எஸ். இன்லைன் சிஎஸ்எஸ்னால் அதிகம் இப்போ H1 டேக் ஒன்று இருக்குது, ஹலோ ஒன்று இருக்குது. இப்போ இந்த சிஎஸ்எஸில் ஸ்டைல்னு இங்கே ஆட் பண்ணி நம்ம இதுக்கு கலர் கொடுக்குறோம். ஸ்டைல் கலர் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பேர் தான் இன்லைன் சிஎஸ்எஸ். செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு பேர் தான் இன்லைன் சிஎஸ்எஸ். இப்போ இன்டர்னல் சிஎஸ்எஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இன்டர்னல் சிஎஸ்எஸ்னால் இப்போ H1 டேக் இருக்குது, இப்போ வேர்ல்டு இருக்கு. இது தனியாக டிக்ளேர் பண்ணுறதுக்கு மேலே இதே பேஜில், இப்போ நம்ம எந்த பேஜில் இருக்கோம், demo.html பேஜில் இருக்கும். இது அதே பேஜில் ஸ்டைல்னு ஒரு டேக் ஆட் பண்ணி இப்போ இந்த H1 டிக்ளேர் பண்ணி அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டர்னல் சிஎஸ்எஸ். இப்போ கலர் ப்ளூ கலர் கொடுத்துடலாம். ஓகேவா? இந்த மாதிரி பேர் தான் இன்டர்னல் சிஎஸ்எஸ். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா அதுக்கு நமக்கு அந்த கம்ப்ளீட் HTML ஸ்ட்ரக்சர் வேணும். அண்டு இங்கே நம்ம அந்த லிங்க்கை நம்ம போனதில் பார்த்தோம். HTML பண்ணும்போது லிங்க் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டைல் சீட் வரும். இதில் style.cssன்னு நம்ம ஒரு ஃபைல் ஆட் பண்ணணும். ஓகே, நம்ம style.cssன்னு ஒரு ஃபைலை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அந்த HTML பேஜில் இதை style.cssஸை ஆட் பண்ணி இங்கே நம்ம ஹெட்டரில் நம்ம பாடியில் H1 டேக் ஏதாவது எழுதுகிறோம். ஹலோ வேர்ல்டு. இப்போ இப்படி இருக்கு. நம்ம எக்ஸ்டர்னலாக போய் அந்த சிஎஸ்எஸ் பேஜில் போய் ஸ்டைல் பண்ணுறோம். இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணி ஸ்டைல் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இப்போ இதோட கலர் என்ன பண்ணலான்னா க்ரீன் கலர் கொடுத்துடணும். ஓகே, இதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்னல் சிஎஸ்னால் என்ன, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னால் என்ன, அண்டு இன்லைன் சிஎஸ்எஸ்னால் என்னன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா சிஎஸ்எஸோட செலக்டர்ஸ். ஓகே, சிஎஸ்எஸோட செலக்டர்ஸை பார்க்க போகிறோம். செலக்டர்ஸ் என்ன பண்ணணும்னா HTML எலமெண்ட்டை ஸ்டைல் பண்ணுறதுக்காக பார்க்க போகிறோம். ஐ மீன் இப்போ H1 டேக் நம்ம போட்டோமா, அது செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் செலக்டார்ஸ். இப்போ ஸ்டைல் டேக் வச்சு H1 எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் செலக்டார்ஸ். இப்போ ஸ்டைல் ஓப்பன் பண்ணிட்டோம். ஒரு இன்லைன் சிஎஸ்எஸ் நம்ம பார்த்துக்கலாம். இந்த H1 செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் செலக்டார்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ P டேக் போட்டாலும் அதே அந்த P டேகை செலக்ட் பண்ணிடலாம். அதுக்கு பேர் தான் செலக்டார்ஸ். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணாலுமே டிவ், ஃபூட்டர், ஹெட்டர் எந்த டைப் பண்ணாலுமே அதை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் செலக்டார்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐடினா என்ன, கிளாஸ்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ H1 நிறைய H1 இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு H1 மட்டும் வேணும்னா நம்ம ஐடின்னு ஒன்று யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ மல்டிபிள் H1s இருக்குன்னா ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் H1 நமக்கு எடுக்கிறதுக்கு நம்ம ஐடி இல்லை கிளாஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ID 1 சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது மாற்றிடுறேன். ஓகே, இப்போ
அந்த ஒன்றை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஐடி செலக்டார். அந்த இல்லை அது கிளாஸ்னால் கிளாஸு இல்லைன்னா ஐடி அந்த மாதிரி வரும். இப்போ ஐடியில் இருக்கிறதுனால நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஹேஷ்டேக் யூஸ் பண்ண போகிறோம். ஐடினா ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணும், இப்போ தான் அது செலக்ட் ஆகும். ஐடிக்கு ஹேஷ்டேக், கிளாஸுக்கு பாயிண்ட்டு. இப்போ ஓகேங்க, இது எழுதலை. இப்போ ஹலோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு கலர் வந்து ஒரு ரெட் கொடுக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் ஒரு பிளாக். ஓகே, இப்படி தான் செலக்டர்ஸ் ஒர்க் ஆகுது. இது நம்ம இப்போ வந்து பேராகிராஃபில் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கிளாஸ் 2. ஓகே, இப்போ இந்த 2 செலக்ட் பண்ணுறதுக்கு பாயிண்ட் டாட் வச்சு பண்ணுறோம். நமக்கு ஐடிக்கு ஹேஷ்டேக் போடணும் அண்ட் கிளாஸுக்கு டாட் வைக்கணும். இப்போ கலர் இதுக்கு வந்து ப்ளூ கொடுத்தா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். நம்ம இது எழுதுகிற சாரி இப்பயும் எழுதுகிறேன். ஓகேவா, உங்களுக்கு பேராகிராஃப் டைப் வந்துருச்சு. இப்படி தான் செலக்டர்ஸ் ஒர்க் ஆகுது. அண்ட் ஐடி வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் கிளாஸ் வந்து யூனிவர்சல் செலக்டர், ஒரே கிளாஸை வச்சு நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் போகலாம். சிஎஸ்எஸோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்கலாம். சிஎஸ்எஸோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். கலர், டெக்ஸ்ட் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர், ஃபாண்ட் சைஸ், டெக்ஸ்ட் அலைன் அது சென்டரில் இருக்கணுமா லெஃப்ட்டில் இருக்கணுமா, நம்ம அங்கே சென்டர் டேக் யூஸ் பண்ணணும். அதுக்கு இதுலேயே டெக்ஸ்ட்லேயே நம்மளால் பண்ண முடியும். அண்ட் மார்ஜின் எப்படி இருக்கணும், பேடிங் எப்படி இருக்கணும், அதெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த காமன் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம எல்லாத்தையும் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பண்ணலாம். இப்போ ஒரு H1 டேக் யூஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். H1 ஹலோ. ஓகே, இப்போ ஒரு சிஎஸ்எஸ் மூலமாக நம்ம ஸ்டைல் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த H1 செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் கலர் கொடுக்கலாம். கலர் வந்து ஒரு இப்போ ரெட்டே கொடுத்துடலாம். அண்ட் பேக்ரவுண்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரே கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் தென் ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல் ரேட்டில் கொடுக்கலாம். அண்ட் குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் ஃபாண்ட் சைஸ் மாற்றி நம்ம பண்ண முடியும். அதேமாதிரி டெக்ஸ்ட் அலைன் சென்டரில் கொண்டு வர முடியும். ஓகே, எல்லாமே கரெக்டாக வருது. சிஎஸ்எஸ் படிக்க உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக HTML விட HTML CSS கம்பைன் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே உங்களால் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம பேடிங் ஆட் பண்ணால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பேடிங் 10 பிக்சல் போட்டால் அந்த H1 ஹலோ சுற்றி இருக்க கண்டென்ட் எல்லாமே ஸ்பேஸ் வருது. அதே இப்போ மார்ஜின் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓகே, மார்ஜினுக்கு 10 பிக்சல் ஆட் பண்ணிட்டோம். இந்த கேப் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதுலேயும் உங்களுக்கு மார்ஜின்னா என்ன, பேடிங்னா என்ன உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, இதை வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸசைஸ் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரக்சர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெட்டிங் CSS வச்சுக்கலாம். அண்ட் H1 டேக்ல ஜஸ்ட் வெல்கம் டு CSS. ஓகே, அண்ட் தென் ஸ்டைல் டேக். ஓகே, ஆரம் 15. H1 டேக்லாம் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டைல் டேக்லேயே போகலாம். நம்ம 3 விதமான ஸ்டைலையும் யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு 2 விதமான ஸ்டைல் யூஸ் பண்ணலாம். இன்லைன் CSS யூஸ் பண்ணலாம், அப்புறம் இன்டர்னல் CSS யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம இன்லைன் CSS எங்கே ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸ்டைல் எப்பயுமே ஹெட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த இடத்துல நம்ம ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். எப்பயுமே வெப்சைட்டுக்கு காமனாக ஒரு
டிஃபால்ட்டாக இருக்க ஒரு பேடிங் மார்ஜின் இருக்கும். அதை நம்ம தூக்குறதுக்கு யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ண போகிறோம். யூனிவர்சல் செலக்டர்னால் ஜஸ்ட் இந்த ஸ்டார் மட்டும் நீங்கள் போட்டுட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு மார்ஜின் 0 கொடுத்துருங்க. அதே மாதிரி பேடிங் 0 கொடுத்துருங்க. ஓகே, உங்களுக்கு கேப்பே இருந்திருக்காது. இதுதான் யூனிவர்சல் செலக்டர் போட்டு ஏன்னா நம்ம பேடிங் மார்ஜினாக நம்ம தேவையானது நம்மளே கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த கான்செப்ட் போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன போகிறோன்னா ஒரு நம்ம H1 டேகை செலக்ட் பண்ணிடலாம். H1 டேகை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து ப்ளூ கொடுக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட் எல்லாம் மட்டும் சென்டர் படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ பேராகிராஃப் டேகை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கலர் வந்து க்ரீன். ஓகே, இதோட பேக்ரவுண்ட் கலரை பிளாக்னு கொடுத்துடலாம். ஓகே, அப்புறம் கொஞ்சம் பேடிங் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கலர் வேணால் கொஞ்சம் லைட் கலராக தெரிகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே ஓகேங்க. இதோட ஃபாண்ட் சைஸ்லாம் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம இன்டர்னல் CSSல ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இன்லைன் CSSல போய் அங்கேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணலாம், ஸ்டைல் ஆட் பண்ணி ஓகே, நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா மார்ஜின் கொடுக்கலாம். மார்ஜின் ஒரு 10 பிக்சல் கொடுத்து சேஞ்ச் பண்ணலாம். அவ்வளோதான். ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் CSSலாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, CSSனால் என்ன, இதோட உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் CSSனால் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம CSS பற்றி இன்னும் நிறையா பார்க்கலாம். மறக்காமல் இந்த ஓகே உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் CSSனால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இருந்து பாக்ஸ் மாடல்னால் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக வரும், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.